ஹலோ கைஸ், வெல்கம் டு விஆர் அப்டேட்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ப்ரீ பிளான் பண்ண போகிறோம். 25/4/2024 ப்ரீ பிளான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துருக்கான். ஆனால் அதுக்கப்புறமா வந்து ஒரே ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே போயிருக்கான். இது பார்க்கும்போது எனக்கு ஒரு ஞாபகம் வருது. அதுக்கு பேர் வந்து வைக்காஃப் மெத்தட். அந்த வீடியோட லிங்க் நான் போடுறேன், அதை படிச்சு பாருங்க. அந்த வீடியோவை பார்த்து கத்துக்கோங்க. அந்த மெத்தடு அவர் வைக்காஃப்னு ஒருத்தர் வந்து அந்த மெத்தடை உருவாக்கியிருக்காரு. அதை படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் நிறைய இன்சைட் கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? இன்னைக்கு நாம வந்து ப்ரீ பிளான் பண்ணியிருக்கோம்ல, நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்ல, சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லாம் மார்க் பண்ணிக்கல. நீங்கள் அந்த வைக்காஃப் மெத்தட் பார்த்துட்டு இந்த லெவல்ஸையும் இந்த லெவல் நோட் பண்ணும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய நாலேஜ் கிடைக்கும். நாளைக்கு என்ன சினாரியோ வச்சிருக்கேன்னா, மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் ஆகிட்டு இந்த ட்ரெண்ட் லைனில் பட்டு திருப்பி நமக்கு இறங்கி இங்கே வரைக்கும் வரலாம். நமக்கு என்ட்ரி எங்கே இருக்குது அப்படி யோசிச்சிங்கன்னா, இது இங்கே தான் நமக்கு என்ட்ரி இருக்குது. ஓகே, என்ட்ரி நமக்கு இங்கே இருக்குது. சப்போர்ட்டிங் கேண்டில் அண்ட் பிஇசி சார்ட் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த லெவல் பிரேக் ஆகும்போது அடுத்தது நமக்கு இந்த இடத்துல ஒரு என்ட்ரி. நம்ம அனாலிசிஸ் ப்ளஸ் பிஇசி சார்ட் பார்க்கும்போது செம பக்காவாக இருக்கும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் நல்லா பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த லெவல் நம்ம போய்க்கலாம். ஓகே, இது வந்து இந்த பிளான் வந்து நீங்கள் இந்த வைக்காஃப் மெத்தட் படித்து பாருங்கள். உங்களுக்கு இதில் மட்டும் இல்லை, உங்களுக்கு ஜென்ரலாக நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்சைட் கிடைக்கும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நிஃப்டி போகலாம். நிஃப்டியை உங்களுக்காக அழகாக நான் மார்க் பண்ணி வச்சிட்டேன். ஹை லிக்விடிட்டி ஜோன். நான் இங்கே ட்ரெண்ட் லைன் வச்சுருக்கேன் ஒன்று. செம்ம அழகாக ஒர்க் ஆகிருக்கு. நான் இனிமேலும் சொல்கிறேன், நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இங்கே தான் இருக்குது. இந்த லெவல் இருக்குது நமக்கு. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகி நமக்கு இங்கே பட்டுட்டு நாம் இங்கே ஒரு ரிவர்சலை எதிர்பார்க்கலாம். இங்கே பட்டதுக்கு அப்புறமா நம்ம ஒரு பிரேக்கு. நான் வந்து பிரேக் அவுட் தேடுறது தான். அதனால தான் நான் எப்பவுமே பிரேக் அவுட் பார்க்குறேன். நான் வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்குன்னா அப் ட்ரெண்ட் பார்க்கும்போது எப்போ அது டவுன் ட்ரெண்ட் ஆகி பிரேக் கிடைக்குதோ அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் யூஸாக இருக்கும், மூவ்மெண்ட் யூஸாக இருக்கும், நமக்கு ஆப்ஷன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் பி ஸ்கொயர் ட்ரேட் அகாடமியில். நான் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடருக்கு தான் நான் கற்றுருக்கேன். எல்லாரும் ஒரு வகையான ட்ரேடர், நான் ஒரு பிரேக் அவுட் ட்ரேடர். ஓகே, இப்போ இங்கே ரெசிஸ்டன்ஸ் நான் பார்த்துக்கிட்டேன். ஓகே, இப்போ நார்மலாக நாளைக்கு பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆகி நமக்கு இங்கே வந்து நமக்கு இதுவும் கிடைக்குது, ரீடெஸ்ட்டும் நமக்கு இந்த பாயிண்ட்ல கிடைக்குதா, நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணணும். ஏன்னு சொல்லுங்க? ஏன் நமக்கு இந்த ரெசிஸ்டன்ஸ்ல படணும். மார்க்கெட் எப்பவுமே எப்பவுமே ஒரு ஹை லோ ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரும். நமக்கு அப்போ திடீர்னு சும்மா பிரேக் ஆகிட்டு போகக்கூடாது. நமக்கு இந்த இடத்துல இந்த ஜோன்ல பட்டுட்டு நமக்கு திருப்பி கீழே வந்து பிரேக் ஆகிட்டு அழகா திருப்பி இப்படி ஜாயின் பண்ணிக்கிறேன். நல்லா பாருங்க, ஜாயின் பண்ணிக்கிறேன். பிரேக் ஆகிட்டு இவ்வளோ தூரம் டார்கெட் வச்சுக்கணும். இந்த இடத்துல என்ட்ரி எடுத்து இந்த இடத்துல முடிச்சிடணும். திருப்பி பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா இங்கே என்ட்ரி எடுத்து இவ்வளவு தூரம் நம்ம ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டு என்ட்ரிக்கும் நான் திருப்பி சொல்றேன். சிஇபி சார்ட் பாருங்க, வால்யூமை பாருங்க, மார்க்கெட்ல என்ன நடக்குது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பாருங்க, மார்க்கெட் என்ன பண்ணிட்டு இருக்கு, எங்க போகுதுன்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், எதை நோக்கி போகுது, எங்க போகுது, ஒரு அனலைசிஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்கான், என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு நம்ம படிக்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நானும் உங்களை மாதிரி லேர்னர் தான், நான் பெரிய ப்ரோ இல்லை. உங்களுக்கு ஏதாச்சும் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். நான் கற்றுக்க நான் ரெடியாக இருக்கேன். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நானும் ஞாபகம் வச்சுப்பேன், உங்களுக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். ரொம்ப தேங்க்யூ. என்னை ஃப்ரெண்ட் பேஜில் ஃபாலோ பண்ணுங்கள். அதில் நான் போஸ்ட் போடுறேன். என்னோட என்ட்ரி ஆச்சு எடுக்க போகிறேன் பேப்பர் ட்ரேட்னா அதை நான் போடுவேன். உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்கள். எனக்கு திறமை இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்யூ கைஸ். சப்போர்ட்க்கு ரொம்ப தேங்க்யூ.